பாண்டிச்சேரியில் ராக் பீச்சு காந்தி திடல் ரைட் சைடில் இந்த இடம் இருக்குங்க. கைவினை அங்காடி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே கையால் பண்ணது தான். ஹேண்ட் பேக்ஸு, பவுச்சஸ்ஸு, அப்புறம் கிழிஞ்சில் செஞ்ச வீட்டில் டெக்கரேட் பண்ணுற பொருளுங்க. கதவில் மாட்டுறது, மாட்டிங்கன்னா நல்லா சவுண்ட் கேட்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி சிலைங்க, வீட்டு டெக்கரேஷன் பண்ணுற பொருளுங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கான பொம்மைங்க, கேண்டில் கிஃப்ட் பேக் வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் லேம்ப்பு, அப்புறம் குட்டி குட்டி பவுச்சஸ்ஸு, குட்டி குட்டி மரத்தால் செய்யப்பட்ட பொருளுங்க. நைட் லேம்ப் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் குழந்தைங்க விளாட்றதுக்கு, அப்புறம் நம்மளுமே யூஸ் பண்ணுற மாதிரியுமே இருக்குது. பெரியவங்களுமே இது குழந்தைங்க வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கையால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ டைம் எடுத்து எவ்வளோ வலியோடு பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறையவே இருக்குது. இந்த மூங்கிலில் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்கும் போது ஆடும்போது நல்ல மியூசிக் கேட்கும், மன அமைதியாகவும் இருக்கும் இந்த மியூசிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டியாக நிறைய பொருட்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய குட்டி குட்டி புத்தா சிலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம குட்டி டைனிங் டேபிள், குட்டி சேரு, பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, குழிக்கரண்டி, அப்புறம் வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, பவுலு, அப்புறம் ஜாடிங்க நிறைய வச்சுருக்காங்கங்க. பார்க்கவே எல்லாமே அழகாக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டே வரல அவ்வளோ சீக்கிரத்தில். எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ரிக்ஷா, குட்டி கேலண்டர், பசங்களுக்கு நடவண்டி, குட்டி பைக்கு, அப்புறம் குதிரை பொம்மைங்க, அப்புறம் நாகராஜ சிலை, பல்லாங்குழி போர்டு, அப்புறம் இஞ்சி இடிக்கிற உரல், சிவபெருமான் சிலைங்க. அப்புறம் போர்டுங்களே பாருங்கள், நிறைய போர்டு வச்சுருக்காங்க, குட்டி குட்டி போர்ட்ஸு. அப்புறம் பெரிய புத்தா சிலை, அப்புறம் குழந்தைங்க விளாட்ற ஷேப்ஸ் போர்டு, அப்புறம் ஏபிசிடி போர்டு, அப்புறம் மொபைல் ஸ்டாண்டு, உப்பு வைக்கிற ஜாடி இருக்குல்ல, அந்த மாதிரி மரத்தாலே ஜாடி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பிளேட்ஸு, அப்புறம் அதுக்கான கிளாஸஸ்ஸு, கப் அண்ட் சாசர், ஒயின் கிளாஸு, அதுக்கான பிளேட்ஸு, அப்புறம் வீட்டில் டெக்கர் பண்ணுற பொம்மைங்க, அப்புறம் அணில் பொம்மை, இன்னும் பார்த்திங்கன்னா சூப் பவுலு, அதுக்கான ஸ்பூனு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கடைசியாக இந்த மியூசிக் டாய் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒன்று ஒன்றும் நல்ல மியூசிக், ஒன்று ஒன்று தட்டு தட்ட ஒரு ஒரு மாதிரி மியூசிக் வந்துச்சு. பாப்பாவுக்கும் இந்த மியூசிக் பிடிச்சி அவங்களும் தட்டி தட்டி விளையாட்டு இருந்தாங்க. எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ், இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பருங்க. நைட் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடலில் இருக்குது. இங்கே ப்ரைஸ்லெட்டு, இயர்ரிங்ஸு, அப்புறம் மணி கலெக்ஷன்ஸ் தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொம்மைங்களாம் நம்மளை வாங்க கூப்பிட்டுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இங்கே வந்து நிறைய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.